Hi friends, Deepavali special simple easy செய்யக்கூடிய மைதா பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு கிண்ணத்துல எடுத்துக்கங்க. மைதா மாவு கூட சேர்க்கிறதுக்கு அடுத்து நம்ம சர்க்கரையை பொடிச்சு எடுத்துக்க போறோங்க. அதுக்கு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கங்க. கூடவே 4 ஏலக்காவை சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கங்க. நல்லா பொடிச்ச சர்க்கரையை அதில் சேர்த்து விட்டுட்டு கூடவே பிஞ்ச் அளவுக்கு உப்பு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து விட்டுக்குங்க. சப்போஸ் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா சோடா உப்பு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து விட்டுக்குங்க. அது கூட ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டராக இருக்கணும். அது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு கிளறி விட்டுக்குங்க. அடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு சாஃப்டான டவ் பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்குங்க. டவ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விரிச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி கிரம்பிள்ஸா இருக்கணுங்க. இது கரெக்டான பதம். இதை அப்படியே கவர் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்ல விட்டுக்குங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 3 பகுதியா நான் பிரிச்சு விட்டுக்கிறேன். அதாவது 3 பெரிய உருண்டைகளா பிரிச்சு எடுத்துக்கிறேன். இதை ஒரு லேயரா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அதுக்கு சப்பாத்தி கட்டையில லைட்டா மாவு தூவி விட்டுக்குங்க. ஒரு உருண்டை எடுத்து அது மேல வச்சு பிரிச்சு விட்டுக்குங்க. திக்கான லேயரா தேய்ச்சி விட்டுக்குங்க. அடுத்து விரிச்சு விட்டதை கியூப்ஸாவோ அல்லது டைமண்ட் ஷேப்லயோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோங்க. நான் வந்து 4 ஓரங்களையும் கட் பண்ணி விட்டுட்டு கியூப் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்குங்க. உருண்டைகளையும் இதே மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நான் கியூப் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கட் பண்ண ஓரங்களையும் வேஸ்ட் பண்ணாம கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் அதிக சூடு இல்லாம கொஞ்சம் மீடியமுக்கும் குறைவான சூட்டுல இருக்கணுங்க. கியூப்ஸை ஒன்னா எண்ணெயில சேர்த்து விட்டுக்குங்க. உடனே கரண்டியை விட்டுடாம எண்ணெயினுடைய சலசலப்பெல்லாம் அடங்கி கொஞ்சம் அது எலும்பி வர நேரத்துல கரண்டியை விட்டு திருப்பி விட்டுக்குங்க. அப்படியே கலந்து விட்டா மாதிரியே மீடியமுக்கும் கொஞ்சம் குறைவான சூட்டிலேயே இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேமை அதிகமாக வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணீங்கன்னா மேலே கலர் வந்துருங்க. ஆனால் உள்ளே வெந்து இருக்காது. அதனால மீடியமுக்கும் கொஞ்சம் குறைவான ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. ஒரு முறையில மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது இதுக்கு இன்னொரு பேர் கலக்கலன்னு சொல்லுவாங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.